Support DMK, DMK, TVK. பிடிக்குது டிவிக்கு. புரியுது. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இது மாதிரி சீமானு போட்டேன். இந்த டைம் டிவிக்கு. சரி. திமுக, அதிமுக, புதுசா தாவேக விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். நீங்க யாரு ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? நாங்கள் திமுக தான். இது திமுக. எதனால? அப்படிதான் ஸ்டாலின் பஸ் ஃப்ரீ விட்டுருக்காரு, 1000 ரூபாய் பணம் போடுறாரு, இவ்வளோ உதவி பண்றாருல்ல உங்களுக்கு மக்களுக்கு. இதனால விலைவாசிலாம் நிறைய ஏறுது இல்லை? ஏறுதான், அவங்க தான் இறக்கி கொடுக்கணும். இங்க உங்களுக்கு கொடுக்கறதுனால அங்க ஏத்துறாங்க. ஆமா, விலைவாசி ஏறுது. எப்பவுமே திமுக தான். திமுக. சரி. ஏடிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே இருந்தா திமுக மாறிட்டேன். சரி. யாரு ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக இருக்கு, விஜய், தாவேகா, நாம் தமிழர். நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுவோம். நீங்க யாருக்கு போடுவீங்க? உங்க ஆதரவு யாருக்கு போட்டு? எங்க ஆதரவே கலைஞருக்கு தான். கலைஞருக்கா? உனக்கு கொண்டுருவோம். ஒரு கலைஞருக்கா போட டிஎம்கே போடுவேன். அம்மையா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நீங்க வந்து என்ன கொடுப்பீங்க? ஓட்ட மாத்தி போடுவோம். ஏவா எதனால திமுக போடுறீங்க? ஒரு அண்டா ஓட்டுனா அவங்க அப்பா சேர்த்து போதுன்னா போன வருஷம் நாங்க அதே போட்டாங்க, வந்தாரு. சரி. பாப்பா அந்த நேரம் என்ன பாப்போம் முடியும்னு. ஏப்பா சரிம்மா. சட்டமன்ற இதுல உங்க ஆதரவு யாருக்கு வரும்? திமுக, அதிமுக? சட்டமன்ற இதுலையா யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? சட்டமன்றதுல எல்லாமே கூட்டணிலாம் குழப்பமாவே இருக்கையா, என்ன சொல்லுன்னு தெரியலையே. ஆளுங்கட்சி தான் கொஞ்சம் இதா இருக்கு. திமுக தான். ஆமா. எதனால? கூட்டணி பலம் இருக்கு, அவ்வளவுதான். பலம். ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவீங்களா? யார் ஜெயிக்கிற கட்சிக்கு கூட்டணி அங்கதான் பலமா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தான், வேற என்ன கூட்டணி சரியில்லை. இல்ல நல்ல செய்யறவங்கள பார்த்து போடுவீங்களா? இல்ல ஜெயிக்கிற யாரு வந்தாலும் எல்லாம் நல்லதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது நல்லது, கெட்ட யார் செய்ய போறா? அப்புறம் கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இந்த அளவுக்குலாம் தமிழ்நாடு ஒண்ணு ஆகலையே. அவ்வளவுதான். நல்லா செய்யணும், ஒரு இது இருக்கு. மாற்றம் தேர்தல்லாம் யாருக்கு மாத்தி போடுறோம். ஒரு மாற்றத்துக்காண்டி தான். இது மாதிரி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி சீமானு எதனால சீமான மாற்றி? இல்ல ப்ரோ, விஜய் வரணும். சரி. நீங்க உங்க சப்போர்ட் யாரு? எதனால? புதிய மாற்றம் தெரியணும். ஒரே அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு மாற்றம் ஒண்ணு தெரியணும்ல. அதனால நீங்க இது மாதிரி யாருக்கு? டிஎம்கே. எதனால விஜய்? இல்ல அண்ணன் அப்படியே இருந்து பிடிக்கும். அவருக்கு அண்ணனை பிடிக்கும். சப்போர்ட் ஃபுல்லா அவருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு நான் ஓட்டு போட்டதே இல்லை. அண்ணனுக்காக தான் வெயிட்டிங். ஓட்டை ஐடி வாங்கி ஓட்டையெல்லாம் இருக்கு, நான் நிறைய ஓட்டு போட்டதே இல்லை. அண்ணனுக்கு மட்டும். சரி. ஓகே, தேங்க்யூ. டிஎம்கே தான் போட்டோம். எதனால எங்களுக்கு பிடிக்கும், அவர் என்ன நிறைய செஞ்சிருக்காரு, எல்லாருக்கும் உதவித்தொகைலாம் செய்யறாரு மகளிருக்கு. எப்பயுமே நாங்கள் டிஎம்கே தான். நீங்க எப்பயுமே சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர்? திமுக. எதனால? சும்மா நம்ம ஆரம்பத்துல அதுலயே இருக்க. சரி, ஓகே. சப்போர்ட் டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே. தலைமை தான் டிவிகே தான். டிவிகே. எதனால? பஸ் ஸ்டாண்ட் யாராரு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஐயா டிஎம்கே அவருக்கு தான். இதுக்கப்புறம் விஜய், இந்த வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்குறோம். எவ்வளோண்ணா? 100. அவங்க சொன்னதான், நீ சொன்ன எப்படி? அடிப்புலையே ஓட்டு போடுவான். நீ எப்படி ஓட்டு போடுவா? அடிப்புலையே ஓட்டு போடுவான். அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைண்ணா. கட்சிக்கே போக மாட்டேன், ஓட்டும் போட மாட்டேன். எங்க அம்மா
எங்க போனாலும் வேலைங்கிற பேர்ல காசை மட்டும் தான் கேக்குறாங்க, வேற என்ன கேக்குறாங்க? ஒண்ணும் கேட்கல. அது நீங்க மாத்தணும், நீங்க ஓட்டு போட்டு மாத்தணும். நான் மட்டும் போட்டா சரியா போயிடுமா? நீங்க உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற நீங்க மட்டும் இல்ல. நம்பிக்கையே இல்லாம போயிட்டு கட்சியில என்ன அதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், அதிமுக. அதிமுக. எதனால? நான் அந்த இயக்கத்துல இருக்கேன். அந்த இயக்கத்துல இருக்கேன். எங்கள் சிறுபான்மை, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கேன். நான் சிறுபான்மை பிரிவு திருவாரூர் டவுனுக்கு தலைவராக இருக்கேன். அதனால் எனக்கு எப்போவுமே புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த இயக்கத்தை எனக்கு ஆசையோடு அந்த இயக்கத்தில் இருக்கு. எப்பயுமே அதிமுக. எப்போ அதிமுக. அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க உங்க எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆட்சி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை. சாமி நீங்க உங்க ஆதரவு யாருக்கு வர தேர்தல்ல? டிவிக்கே தான். டிவிக்கு. எதனால? ஒரு புதுசாக வர்றாரு, மாற்றம் இது. மாற்றம் எதுவும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இவங்க ஏடிஎம்கேல இருந்து. இந்த டைம் டிவி. ஆமாம். சரி. ஆதரவு யாருக்கா இருக்கும்? என்னங்க சட்டமன்ற தேர்தல் வருதுல இப்ப. எந்த இதுல தரீங்க? நாங்க திருவண்ணாமலை யூடியூப் சேனல். எதுல ஏற்றிட்டீங்க? கருத்து கணிப்பு எடுத்து. எதுல போடலான்னு கேக்குறீங்களா? எதுல போடலாம்? அது எப்படி நம்ம சொல்றது தப்பு இல்லை. அது சரி, ஓகே. வாக்கே வந்து யாருக்கு தெரியக்கூடாது போடுறோம். இன்னொரு கட்சிக்காரருக்கு அது விகல்பமா தெரியும். அது நமக்கு சொல்ல அப்படி சொன்னாருங்க. இப்பத்திய நிலை வந்து 67 வருஷம் ஆண்டு பார்த்துட்டோம். போட்டுங்க ஆன் பண்ணீங்களே. 67 ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று 67 வருஷமா பார்க்குற ரெண்டு காங்கிரஸ் ஆண்டது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆண்டது. இது வரைக்கும் லஞ்சத்தை ஒழிக்க முடியல. ஏன்னா அரசியல்வாதிகளே லஞ்சத்தில் இருக்காங்க. அதனால புதுசாக ஒரு தம்பி வராரு, அவரும் கொஞ்ச நாள் ஆனால் பண்ணுவாங்க. இப்போ தச்சு மக்கள் என்ன விரும்புகிறாங்க, புதுசாக ஒருத்தர் வராரு, ஒரு எப்படி இது பார்ப்போமே அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக போடலாம். அப்படி ஒரு நோக்கம் மக்கள் மனதில் இருக்குது. ஏன்னா ஊழலை ஒழிக்க முடியல, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எந்த அரசாட்சி வந்தாலும் பிஜேபி இருந்தாலும் யார் வந்தாலும் ஒழிக்க முடியல. அது சரியான சட்டத்திட்டங்கள் இல்லை. அது அரசியல்வாதிகளே ஊழலாக இருக்காங்க. அரசியல்வாதிகளே இருக்கும்போது அப்புறம் என்னத்தை அவங்க பண்ண போகிறாங்க, மக்களுக்கு செய்ய போகிறாங்க? மக்கள் வறுமையில் இருக்கவங்க வறுமையில் தான் இருந்திருக்காங்க, துன்பப்படுறவங்க துன்பப்பட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்ச வழியே எல்லாருக்கும் வேலை. 58 வயசு வச்சு அன்னைக்கு அம்பேத்கர் வந்து வேலை இல்லாத அன்னைக்கு வந்து படித்தவங்க வந்து கிட்டத்தட்ட 30% இருந்தாங்க. இந்த சட்டம் எட்டும்போது 20%. அன்னைக்கு 58 வயசு போட்டாங்க வெள்ளைக்காரன் காலத்தில். இன்னைக்கு வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட 80% பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் வந்துட்டாங்க. யாருக்கும் வேலை கிடைக்கல. அதனால் நாட்டில் வந்து பஞ்சம் பசி பட்டினி வந்து நல்லா பண்ணுறாங்க. கொலை களவு கற்பழிப்பு வாலிப பசங்க எல்லாம் செய்கிறாங்க. இது காரணம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் முக்கியமான ஒரு காரணம். இதை அரசியல்வாதிகள் அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொடுத்து சட்டசபையில் தீர்மானம் கொண்டாந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு நிலைகள் கொண்டாந்து மக்கள் சுபிட்சமா இருக்கணும்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்கணும். அப்படிதான் மக்கள் சுபிட்சமா இருக்க முடியும். அதனால இப்போ வறுமை ஏழ்மையும் அதிகமா இருக்குது, கொலை களவு கற்பழிப்பு. அதனால ஒன்றும் கல்வி பெற்று ஒன்றும் பெருசா முடியும் இல்லை. சரியான கல்வி இல்லை, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஆரம்பத்துல சரியான கல்வி இல்லை. பசங்களுக்கு தர்மத்தையும் எது உண்மை எது நல்லது எது கெட்டது சொல்லி கொடுக்குற அளவுக்கு திருக்குறள் கிடையாது. அந்த காலத்து ஔவையார் பாடிய பாடல் எதுவுமே எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து பசங்க வந்து ஏதோ மணி மேக்கிங் பணத்துக்காக படிக்கிறதுல ஒழிய நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் எதுவுமே வரல. இதை வந்து கல்வியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இளைய தலைமை அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கத்தோட வளரணும், இந்த பிள்ளைங்கன்னு கொண்டாடணும். அது எந்த நம்ம இன்னும் கொடுத்து வச்சிருந்தா தான் உண்டு. அந்த மாதிரி கல்வியாளர் யாரும் செய்ய மாட்டேன்றாங்க வச்சுங்களேன். தேங்க்ஸ். சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே தான். எதனால? வணிகத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்கு. இதுக்கு மாதிரிலாம் யாரும் சப்போர்ட் பண்ணுறது? டிஎம்கே. சரி. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி? எனக்கு டிவிக்கு வந்தாங்க. டிவிகே. எதனால? புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் மட்டுமே சேஞ்ச். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? புரியல. இதுக்கு முன்னாடிலாம் யாருக்கு ஓட்டு போட்டு? நான் திமுக போட்டுக்கிட்டு இருந்தேன். டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக ஒரு மாற்றம் இருக்கும். சரி.